Hello students, welcome to our channel மாணவன் கல்விமலர். இந்த வீடியோல நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2024க்கான தேர்வு முடிவுகள் குறித்து சற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காரு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடுவது தொடர்பாகவும் பள்ளிகள் திறப்பு தொடர்பாகவும் பள்ளிகள் திறக்கும் போது 2 கட்டமாக திறக்கலாமா, தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி வெளியிடலாமா, இதெல்லாம் குறித்து பள்ளி கல்வித்துறை உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். பொது தேர்வு மதிப்பெண்கள் சரிபார்க்கும் அலுவலர்களுக்கு பணிகள் ஒதுக்கீடு. ஸோ 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் அடிஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்க்கை பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் செக் பண்ணி அதை ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சில பொறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வியில் +2 உள்ளிட்ட பொதுத் தேர்வுகளில் விடைத்தாள் மதிப்பெண்களை சரிபார்க்கும் பணிகள் பொறுப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடைபெற்ற பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் மே மாதம் வெளியிடப்பட இருக்கிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 10ஆம் தேதியும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 6ஆம் தேதியும், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 14ஆம் தேதியும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்க. தற்போது பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தப் பணிகள் முடிவு பெற்ற நிலையில் மொழி வாரியாகவும் முதன்மை பாடம் வாரியாக மதிப்பெண் பதிவேற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. விரைவில் பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் செக்கிங் அதே மாதிரி மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பும் பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும், அதில் மாற்றம் இல்லை. பொதுத் தேர்வு விடைத்தாள்களை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விடைத்தாள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் போடுவாங்க, ரீடோட்டலிங் இந்த மாதிரி போடுவாங்க. இந்த வருஷம் 10த்துக்குமே பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அதுவுமே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வரைக்கும் கம்ப்யூட்டர் மூலமாக உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ அனுப்புறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.